கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் மற்றும் பரபரப்பான மத்திய கிழக்கு நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் சிறிய அளவில் இலங்கை தீவை பார்த்துவிட்டு அதன் பின்னர் பரபரப்பாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொள்ளலாம். இலங்கையில் சில சமூக விரோத குற்றவாளிகளுக்கு அல்லது பாதாள உலக போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனைகள் கூட அவர்களை நல்வழிப்படுத்துவதில்லை என்பதற்கு பல உதாரணங்கள் தொடர்ச்சியாக உள்ளன. இந்த நிலையில் தமிழர்களை மெட்லியப்படுத்தி அவர்களில் உள்ள சமூக விரோதிகளை மையப்படுத்தியும் புதியதொரு உதாரணம் வந்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தை உலுக்கிய வித்யாவின் பாலியல் வன்புணர்வு படுகொலை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். யாழ்ப்பாணத்தை உலுக்கிய இந்த மாணவியின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளுக்கும் இப்போது இந்த திருந்தாத ஜென்மம் உதாரணம் பொருந்து போல உள்ளது. இந்த கொலை குற்றவாளிகளில் ஒருவர் கண்டி வெள்ளைகளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறையில் பணியில் இருந்த பெண் மருத்துவர் ஒருவரையும் அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றதான குற்றச்சாட்டு புதிதாக அதிர்ச்சிகரமாக வந்துள்ளது. சிறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கோகிலன் கண்ணா என்ற வித்யா படுகொலை தண்டனை கைதி குறித்த பெண் மருத்துவரை பலவந்தமாக கட்டிப்பிடித்து அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. பெண் மருத்துவர் இந்த முயற்சியை கண்டு அலறி அடித்து கூக்குரல் எழுப்பியதை அடுத்து சிறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவரை காப்பாற்றியதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறியுள்ளது. 2015 மே மாதம் 13ஆம் தேதி புங்குடுதீவில் 18 வயதான சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு குரூரமாக உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தை கடுமையாக உலுக்கியிருந்தது. இந்த சம்பவத்தில் கைதானவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு ட்ரையல் அட்பார் முறையில் யாழ்ப்பாணத்தில் வழக்கு நடந்து 2017 இவர்களில் 7 பேர் குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில்தான் அவர்களில் ஒருவராக சிறையில் அடைக்கப்பட்ட கோகிலன் கண்ணா சிறைச்சாலை பணியில் இருந்த பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதான இந்த செய்தி இன்றைய இலங்கையின் முன்னணி செய்திகளில் ஒன்றாக இருக்கின்றது. இதேபோல இலங்கையில் மீண்டும் எரிவாயு சிலிண்டர்கள் வெளியேறியமை இன்னொரு செய்தியாக இருக்கின்றது. ஆகமொத்தம் மத்திய கிழக்கு நெருக்கடியின் தீண்டுதல்கள் இலங்கையர்களை ஒருபுறம் வாட்டி வதைக்கின்றது. மறுபுறத்தே அந்த தீவில் நிலவும் கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சி ஆகியனவும் மக்களை வதைக்கும் பின்னணியில் இவ்வாறான திருந்தாத ஜென்மங்கள் குறித்த அதிர்ச்சிகரமான செய்திகளும் பெறத்தான் செய்கின்றன. இலங்கையின் உள்ளூர் நிலவரங்கள் இவ்வாறு இருந்தாலும் மத்திய கிழக்கு நிலவரங்கள் குறிப்பாக சில பரபரப்பான செய்திகள் தான் இப்போது முன்னிலையில் உள்ளதால் அவற்றை இன்று விரிவாக பார்ப்பது உசிதமாக இருக்கும் என செய்தி வீச்சு கருதுகின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஒரு நறுக்கான செய்தியை முதலில் அறிவித்த பின்னர் அதன் பின்னர் சில பரபரப்பான செய்திகள் வந்திருக்கின்றன. வி காட் ஹிம் என ட்ரம்ப் நேற்று அறிவித்த வசனத்தின் பின்னால் இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க கொமாண்டோக்களின் பரபரப்பான மீட்பு நடவடிக்கை குறித்து பல பரபரப்பான விடயங்கள் காத்திருக்கின்றன. இந்த மீட்பு நடவடிக்கை குறித்து பரபரப்பான அறிக்கைகளை செய்த டொனால்ட் ட்ரம்ப் அதன் பின்னர் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி என்ற ஒரு காலக்கெடுவை ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் எனப்படும் கிழக்கு நேரத்துக்கு வைத்திருக்கின்றார். அதாவது ஐரோப்பிய நேரம் எதிர்வரும் புதன் அதிகாலை என்ற கால எல்லையாக இது ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால்
மத்திய கிழக்கில் அடுத்து என்ன நடக்கும் என்ற திகில் மற்றும் அச்சநிலை பரபரப்புகள் மீண்டும் நீட்சியடைகின்றன. தொழில்நுட்ப ரீதியில் பார்த்தால் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியென ட்ரம்ப் தனது ட்ருத் சோசியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட இந்த நறுக்கு செய்தியானது ஈரானுக்கான அவரது இறுதி எச்சரிக்கையை மேலும் 24 மணி நேரம் பின்னகர்த்தியதை வெளிப்படுத்தியிருக்கின்றது. ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பதற்கு முதலில் கடந்த மாதம் 27 ஒரு காலக்கெடுவாக வைத்த ட்ரம்ப் அதன் பின்னர் அந்த காலக்கெடுவை இன்னும் பின்னகர்த்தி ஏப்ரல் 6 என 10 நாட்களுக்குரிய அவகாசமாக மாற்றியிருந்தார். அந்த வகையில் இன்று திங்கட்கிழமை அந்த 10 நாள் அவகாசம் முடிகின்றது. ஆனால் ட்ரம்போ இப்போது அதனை இன்னும் 24 மணி நேரத்துக்கு ஒத்திவைத்து நாளை செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் ஈரான் ஹோர்மோஸ் நீரிணையை திறக்காமல் விட்டால் அதனிடம் எந்த மின் நிலையங்களோ பாலங்களோ இருக்காது என்பதை மீண்டும் தனது எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கின்றார். ஈரானின் உட்கட்டமைப்புகளை அழிப்பது ஒரு போர்க்குற்றம் என சொல்லப்பட்டாலும் அதனை கணக்கெடுக்க அமெரிக்காவோ அதன் ஆட்சியாளர் ட்ரம்போ தயாராக இல்லை என்பது போல தெரிகின்றது. இன்று காலையும் ஈரான் தனது அயல் நாடுகளில் உள்ள கடல்நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் எரிசக்தி தளங்களை தாக்கி வருகின்றது. அந்த வகையில் ஈரானும் மக்களின் உட்கட்டமைப்புகளை நோக்கி தாக்குதல்களை நடத்தத்தான் செய்கின்றது. இதற்கு பதிலாக இன்று காலை தெஹ்ரானின் ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தில் இந்த பல்கலைக்கழகத்துக்கு தொடர்பு இருப்பதான ஐயங்கள் எல்லாம் வெளிப்பட்ட நிலையில் இந்த பல்கலைக்கழகம் தாக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தொழில்நுட்ப ரீதியாக இலங்கை உட்பட்ட ஆசிய பசிபிக் கண்டம் அல்லது ஐரோப்பிய மக்களுக்கு புதன்கிழமை விடுவதற்கிடையில் ஈரான் மற்றும் மத்திய கிழக்கிலிருந்து சில திகிலான செய்திகள், இல்லையென்றால் அமெரிக்காவும் ஈரானும் இறுதி நேரத்தில் ஒரு சமாதான டீலை போட்டன என்ற செய்திகள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. எது எவ்வாறோ இந்த வாரம் உலகை காலச்சனி இறுக்கமாக பிடிக்கக்கூடும் என்ற அச்சநிலை இப்போதைக்கு உள்ளது. இந்த பின்னணியில் ட்ரம்ப் நேற்று அறிவித்த ஒரு வி கட் என்ற வசனத்தின் பின்னால் அந்த நாடு ஈரானுக்கு உள்ளே நடத்திய ஒரு அதிரடியான கொமாண்டோ நடவடிக்கையின் விவரங்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. இந்த அதிரடி நடவடிக்கை இன்னும் ஓரிரு வருடங்களில் அமெரிக்காவின் அல்லது உலகின் மிகப்பெரிய திரைப்படத்துறை தளமான ஹாலிவுட்டிலிருந்து பரபரப்பான திரைப்படமாக நிச்சயமாகவே வெளிவரக்கூடும். ஏனெனில் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானில் அதன் படைத்துறையில் ஒருவர் தனது தோளிலிருந்து ஏவிய ஷோல்டர் மிசைலால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஸ்ட்ரைக் ஈகிள் F-15 வான்கலத்தில் இருந்து 2வது விமானியை ஈரானிய எல்லைக்குள் மீட்பதற்கு அப்சாப் எனப்படும் ஏர்ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ஆபரேஷன் கொமாண்டோ நடத்திய இந்த வான்படையின் சிறப்பு நடவடிக்கை இராணுவ வரலாற்றில் ஒரு முக்கியமான பதிவாக மாறியிருக்கின்றது. அமெரிக்கா இந்த நடவடிக்கையை 36 மணி நேர நடவடிக்கையாக திட்டமிட்டு மிகவும் சிக்கலான மற்றும் அபாயகரமான ஒரு மீட்பு நடவடிக்கையாக உலக படைய வரலாற்றில் பதிவாக்கி இருக்கின்றது. இந்த நடவடிக்கையானது அமெரிக்க படைத்துறையின் தொழில்நுட்ப திறனை மீண்டும் முறை எடுத்து காட்டியதை அமெரிக்காவை வெறுப்பவர்களும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இந்த நடவடிக்கையில் அமெரிக்காவுக்கு சில மணி நேரங்களில் $300 மில்லியன் செலவினத்திற்குரிய வகையில் 2 C-130 ஹெர்குலிஸ் ரக இராணுவ போக்குவரத்து விமானங்களையும் கில்லரைக் அல்லது கொலைமுட்டை என்ற புனைவேரை கொண்ட போயிங் MH-6M லிட்டில் பேர்ட் ஹெலிகள் 4 இழக்கப்பட்டுள்ளன. கடந்த வருடம் இலங்கையில் தித்வா சூறாவளி அடித்த பின்னர் அமெரிக்கா பலாலி உட்பட்ட இடங்களில் பறக்கவிட்ட அதே C-130 ஹெர்குலிஸ் ரக இராணுவ விமானங்கள் தான் இந்த நடவடிக்கையில் பங்கெடுத்தன. அதேபோல கடந்த ஜனவரியில் வட அத்லாந்திக் கடலில் ரஷ்யாவின் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றை கைப்பற்றிய அமெரிக்க நடவடிக்கையில் ஈடுபட்ட அதே கில்லரைக் AH-6 ஹெலிகள் தான் இந்த நடவடிக்கையில் இழக்கப்பட்டுள்ளன. இதேபோல இந்த நடவடிக்கைக்கு பாதுகாப்பு வழங்கிய ஆளில்லா வான்கலங்களான MQ-9 ரீப்பர் ட்ரோன்களும் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இந்த இழப்புகளை அமெரிக்காவும் ஒத்துக்கொண்டுள்ளது. ஆனால் இந்த வான்கலங்கள் எப்படி அளிக்கப்பட்டன என்ற விடயத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்காவின் விளக்கங்கள் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. ஈரானிய இராணுவமும் இந்த கலங்கள் தமது தாக்குதலில் அளிக்கப்பட்டதாக கூறுகிறது. ஆனால் இந்த நடவடிக்கையின் போது சேதமடைந்த வான்கலங்கள் ஈரானிய படையினரிடம் சிக்குவதை தடுக்க தமது படையினரை அவற்றை குண்டு வீசி தகர்த்ததாக அமெரிக்கா குறிப்பிடுகின்றது. போர்க்களங்களில் எதிரிகளிடம் தமது படை சொத்துக்கள் சிக்குவதை தடுப்பதற்கு இவ்வாறான அழிப்புகளுக்குரிய சாத்தியங்கள் உண்டு என்பதால் அமெரிக்கா சொல்வதில் சில தொழில்நுட்ப காரணங்கள் இருக்கக்கூடும். ஆனால் ஏற்கனவே இந்த போரில் மிக பெருமதி வாய்ந்த வான்கலங்களை இழந்த அமெரிக்காவுக்கு சில மணி நேரத்தில் 2 MH-6 ஹெலிகள் உட்பட பல வான்கலங்கள் இழக்கப்பட்டமை, குறிப்பாக 2 C-130 ரக சரக்கு இராணுவ விமானங்கள் இழக்கப்படுவது என்பது
பெரும் இழப்பு என்றாலும் ஈரானுக்குள்ளே புகுந்து இந்த மீட்பு நடவடிக்கையை வெற்றிகரமாக செய்ததான செய்தி ஊடாக இவ்வாறான பெரும் இராணுவ செலவினங்கள் மறைக்கப்படுகின்றன. எதுவாறோ ஈரானிய வான்வெளியில் கடந்த வெளியன்று F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது, குறிப்பாக ஈரானின் கோகிலேயு மற்றும் போயர் அகமத் மாகாணங்களுக்கு மேல் அது பறந்தபோது சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அதன் விமானியும் ஆயுத அதிகாரியும் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மீட்பு நடவடிக்கை மிக பரபரப்பான ஒரு மீட்பு நடவடிக்கை என்பதில் ஐயமே இல்லை. இந்த F-15 ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்றால் சுடப்பட்ட பின்னர் அந்த விமானத்தில் இருந்து அவசரகால வெளியேற்ற பொறிமுறையாக இருக்கக்கூடிய CKU-5 ராக்கெட் எரிபொருளை பயன்படுத்தி விமானத்தின் கூரையை தகர்த்து இந்த 2 விமானிகளும் வெளியேறி கொண்டனர். ஆனால் இவ்வாறான வெளியேற்றங்கள் கடுமையானவை. விமானிகள் இந்த வெளியேற்றத்தில் படுகாயப்படுத்தப்படும் சாத்தியங்களும் உள்ளன. ஆபத்துக்குள்ளான விமானி அவசரகால பொறிமுறையாக இந்த முறையை பயன்படுத்தி கொண்டாலும் விமானி இந்த அவசர காலத்தின் போது தனது இருக்கையில் இருக்கும் மஞ்சள் நிற பக்கவாட்டு நெம்புகோலை இழுக்கும் போது அவரது இருக்கைக்கு கீழ் இருக்கக்கூடிய CKU-5 ராக்கெட் வெடித்து விமானத்தின் கூரையை ஒரு செகண்டுக்கு 200 மீட்டர் வேகத்தில் பீத்து கொண்டு அந்த ஆசனத்தை மேலே தள்ளும். இந்த நடவடிக்கையின் போது குறித்த விமானி தண்டுவட முறிவுகள், அதாவது முள்ளந்தண்டு முறிவுகள் அல்லது படுகாயம் அடைவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளன. தற்போது அமெரிக்காவால் பரபரப்பாக மீட்கப்பட்ட கேர்னல் தர அதிகாரியும் இந்த நடவடிக்கையின் போது படுகாயப்படுத்தப்பட்டமை ட்ரம்பால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறாக படுகாயத்துக்கு உள்ளான நிலையில்தான் அவர் ஈரானுக்குள்ளேயே ஒரு கைத்துப்பாக்கி, அதாவது ஒரு பிஸ்டல், ஒரு நவிகேஷனல் பீக்கன் எனப்படும் தகவல் தொடர்பு சாதனம், ஒரு கண்காணிப்பு சமிச்சை கருவி ஆகியவற்றை மட்டுமே கொண்டு தனது உயிர்வாழ்வு போராட்டத்தை கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்தில் இருந்த ஒரு மலை மீது திகிலாக கடந்து வெற்றிகரமாக தமது அணியினரால் மீட்கப்பட்டிருக்கின்றார். போரியல் பதிவுகளின்படி ஈரானின் அபாயகரமான மலைப்பகுதிகளில், அதுவும் எதிரிகள் தீவிரமாக அவரை குறிவைத்து தேடும் நிலையில் எதிரிகளின் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்த இந்த அதிகாரி மீட்கப்பட்டமை உலகின் போரியல் வரலாற்றில் மிகவும் ஒரு துணிச்சலான திகிலான மீட்பு நடவடிக்கைகளில் ஒன்று என்பதை யாரும் மறுத்துக் கொள்ள முடியாது. கடந்த வெள்ளியன்று இந்த F-15 விமானம் வீழ்ந்த பின்னர் குறித்த F-15 விமானி உடனேயே பிளாக் ஹாக் ஹெலிகளின் உதவியுடன் மீட்கப்பட்டிருந்தார். ஆனால் 2வது அதிகாரி ஈரானுக்குள்ளே சிக்கியிருந்தார். இதேவேளை முதலாவது விமானியை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட கெலிகளும் தாக்குதலுக்கு உள்ளாகி ஈராக்கில் தரையிறங்கி இருந்தன. எனினும் இந்த விமானி வெற்றிகரமாக மீட்கப்பட்டார். ஆனால் 2வதாக ஈரானுக்குள் சிக்கியிருந்த கேர்னல் தர அதிகாரியை மீட்க அமெரிக்காவிற்கு புதிய பொறுப்பு சுமத்தப்பட்டது. இதேபோல அவரை பிடித்து ஒரு முக்கிய துருப்புச்சீட்டாக மாற்ற ஈரானும் தீவிரப்பட்டது. இதனால் அவரை பிடித்து கொடுத்தால் சன்மானம் வழங்கப்படும் என ஈரானும் அறிவித்ததால் இந்த அதிகாரியை மீட்கவும் பிடிக்கவும் என 2 தரப்புக்கும் இடையே ஒரு போட்டி ஏற்பட்டது. ஈரானுக்குள் சிக்கிய இவரை பிடிக்க ஈரானியர்கள், குறிப்பாக ஆயுதமேந்திய உள்ளூர்வாசிகள் கிராமப்புறங்களில் தேடுதல்கள் எல்லாம் நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் நகரும் மணித்துளிகளுடன் போராடி குறித்த கேர்னல் தர அதிகாரியை காப்பாற்ற ஏறக்குறைய 100 அமெரிக்க கொமாண்டோக்கள் தமது உயிர்களையும் தமது வான்கலங்களையும் பணயம் வைத்து ஒரு திகிலான அதிரடிக்கு தயாராகி கொண்டார்கள். ஒருவேளை இந்த மிஷன் பிழைத்து குறித்த விமானி மீட்கப்படாமல் அமெரிக்காவுக்கு இந்த நடவடிக்கை சொதப்பி அதில் இன்னும் இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதுவும் அமெரிக்காவின் வரலாற்றில் பெரும் அடியாக மாறியிருக்கக்கூடும். ஏனென்றால் இந்த ஈரான் மீதான அமெரிக்காவின் அதிரடிகள் எல்லாம் தோல்வியில் முடிவடைவது வரலாறு கற்றுத்தந்த ஒரு பாடம். 1980 ஈரானிய இஸ்லாமிய புரட்சி காலத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட அமெரிக்க தூதரகத்தின் 53 பணியாளர்களை மீட்க அமெரிக்கா ஆபரேஷன் ஈகிள் கிளா என்ற ஒரு நடவடிக்கையை எடுத்தது. ஆனால் அது தோல்வியடைந்தது. இது அமெரிக்காவில் ஒரு கரும்புள்ளியாக இருக்கும் நிலையில்தான் இந்த நடவடிக்கையும், அதாவது இந்த கேர்னல் தர அதிகாரியை மீட்கும் நடவடிக்கையின் தோல்வியடைந்தால் இன்னொரு கரும்புள்ளி அமெரிக்காவுக்கு ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடும். இந்த பின்னணியில் ஈரானில் தனது விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட இந்த அதிகாரிக்கு தனது நவிகேஷனல் பீக்கன் தகவல் தொடர்பு சாதனத்தை இயக்கி துல்லியமாக விவரங்களை வழங்கினால், அதாவது தான் இருக்கும் இடத்தை வழங்கினால் ஈரானியர்களும் தான் இருக்கும் இடத்தை கண்டறியக்கூடும் என்பதால் அவர் நேரடியான செய்திகளை அனுப்பவில்லை. மாறாக தனது மறை குறியாக்கப்பட்ட தகவல் தொடர்பை அவர் பயன்படுத்தினார். இந்த நிலையில்
ஈரானில் சிக்கிய இந்த அதிகாரி என்ன தகவல்களை அனுப்ப போகின்றார் என்பதற்காக CIA துல்லியமாக காத்திருந்தது. CIAக்கு அவர் அனுப்பிய தகவல் கிட்டியது. ஆனால் அது மறைகுறியாக்கப்பட்ட ஒரு நெகட்டிவான தகவலாக இருந்தது. கோட் இஸ் குட், அதாவது கடவுள் நல்லவர் என்ற தகவலைத்தான் இந்த கீழ்நிலைத்தர அதிகாரி ஈரானில் இருந்து CIAயினருக்கு அனுப்பியிருந்தார். ஒருவேளை ஈரானிய தரப்பு தான் இவரை பணைய கைதியாக பிடித்து வைத்திருந்து அவரை மீட்க வரும் மீட்பு படையினர் மீது ஒரு பெரும் அதிரடி தாக்குதலை நடத்த இந்த கோட் இஸ் குட் என்ற சங்கேத குறியீடை பயன்படுத்தி கொள்கின்றதோ என்ற குழப்பம் CIAக்கு ஏற்பட்டதால் இந்த குழப்பத்தை தீர்க்க அது சில மணி நேரம் காத்திருந்தது. இந்த சில மணி நேர காத்திருப்பு ஆய்வுகளுக்கு பின்னர் மத நம்பிக்கை கொண்டிருந்த அந்த அதிகாரி தானாகத்தான் தனது சுய விருப்பத்தின் பேரில் இந்த தகவலை அனுப்பியிருக்கின்றார் என்பது CIAக்கு தெரிந்த பின்னர் ஒரு அதிரடி நடவடிக்கைக்கு திட்டமிடல்கள் நடந்தன. குறிப்பாக அவரை மீட்பதற்கு அமெரிக்க கடற்படையின் சிறப்பு அதிரடி பிரிவான SEAL Team 6 களத்தில் இறங்கியது. SEAL Team 6 என்பது சிக்கலான மற்றும் ஆபத்தான அதிரடிகளை செய்வதற்குரிய ஒரு சிறப்பு கமாண்டோ பிரிவு என்பது நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். CIA துரிதமாக அவரது இருப்பிடத்தை கண்டது. ஆனால் அவர் ஏற்கனவே வேறு இடத்தில் இருப்பதாக ஈரானியர்களை நம்ப வைப்பதற்காகவும் CIA ஒரு மாற்று தந்திரத்தை செய்தது. அதன் பின்னர் தான் இந்த மீட்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் குறித்த கீழ்நிலைத்தர அதிகாரி கடல் வழியாக ஈரானிலிருந்து வெளியேற்றப்படுவது போன்ற யுக்திகள் CIAயால் பயன்படுத்தப்பட்டதால் இந்த யுக்திகளில் ஈரானிய தரப்பும் விழுந்ததாக தெரிகின்றது. இதற்காக போலியான ரேடியோ கம்யூனிகேஷன்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டன. குறித்த அதிகாரி கடல் வழியாக மீட்கப்பட்டு செல்லப்படுவது போன்ற செய்திகள் வந்ததால் அந்த கடல் வழி மீதுதான் ஈரானிய தேடுதல் குழுக்கள் கவனம் செலுத்தின. இதனால் உண்மையில் அந்த கீழ்நிலைத்தர அதிகாரி ஒளித்திருந்த மலைப்பகுதிக்கு ஈரானிய தேடுதல் குழுக்கள் செல்லாமல் CIA ஒரு திசை திருப்பல் தந்திரோபாயத்தை பயன்படுத்தியது. இந்த யுக்தி CIAக்கு ஓரளவு வெற்றியை தந்தது. இதன் பின்னர் தான் SEAL Team 6 100க்கும் மேற்பட்ட சிறப்பு படை கமாண்டோக்களுடன் அதிரடியில் இறங்கியது. ஹெர்குலிஸ் விமானங்களில் இந்த கமாண்டோக்கள் ஏற்றப்பட்டு ஈரானில் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் இலகுரக விமானங்களுக்குரிய ஒரு ஓடுபாதையில் இந்த கலங்கள் தரையிறக்கப்பட்டன. இந்த ஓடுபாதை ஈரானின் மிக முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் இருக்கக்கூடிய இஸ்பஹானிலிருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தன. இந்த தரையிறக்கம் இடம்பெற்ற போது செப்பனிடப்படாத ஓடுபாதையில் இறங்கிய ஹெர்குலிஸ் விமானங்கள் சேற்றில் சிக்கிக்கொண்டன. அதனால் இவை மீண்டும் மேலெழுந்து பறக்க முடியாத ஒரு கட்டம் நெருக்கடியாக அமெரிக்காவுக்கு வந்தது. இந்த நிலையில் குறித்த மலைப்பகுதியை சுற்றி அமெரிக்க விமானங்கள் பறப்பது கண்ட ஈரானிய படையினர் அந்த இடத்தில் தான் இந்த கீழ்நிலைத்தர அதிகாரி சிக்கியிருப்பார் என்பதை அறிந்து அந்த இடத்திற்கு தமது இராணுவ அணிகளை அனுப்ப முயல ஒரு போர் ஒன்று வெடித்ததால் மோதல்கள் வெடித்தன. MQ-9 ரீப்பர் ட்ரோன்களும் ஏனைய அமெரிக்க போர் விமானங்களும் இந்த அணிகள் அந்த மலையை நெருங்கி விடாத வகையில் குண்டுகளையும் ஏவுகணைகளையும் வீசி தாக்கின. அந்த அணிகள் ஓரளவு தடுக்கப்பட்ட நிலையில்தான் மீட்பு நடவடிக்கை மறுபுறத்தை துரிதப்படுத்தப்பட்டது. 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தென்பட்ட நகரும் இலக்குகள் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மீட்பு நடவடிக்கை ஆரம்பமானது. இந்த நிலையில் தன்னை மீட்க SEAL Team 6 தரையிறங்கியதை அறிந்த அந்த அதிகாரி இறுதியில் தனது மறைவிடத்திலிருந்து வெளியே வந்து ஒரு துணிச்சலான நடவடிக்கையை மலையில் மேற்கொண்ட போது ஒரு லிட்டில் பேர்ட் ஹெலிகாப்டர், அதாவது தாக்குதல் அந்த கில்லரைக் என சொல்லப்படும் இந்த ஹெலிகாப்டர் மலை உச்சிக்கு சென்று அவரை மீட்டு மீண்டும் தரையிறங்கும் ஓடுபாதைக்கு கொண்டு வந்தது. ஆனால் ஓடுபாதையில் சேற்றில் சிக்கிக்கொண்ட விமானங்கள் மீண்டும் கிளம்ப முடியாத நிலை இருந்ததால் மீட்கப்பட்ட அதிகாரியையும் ஏனைய மீட்பு கமாண்டோக்களையும் மீட்பதற்கு SEAL டீம் மீண்டும் ஒரு அதிரடியை செய்தது. 3-8 ரக விமானங்கள் அவசரமாக அந்த இடத்திற்கு பறந்து சென்று அனைவரையும் மீட்டது. இதன் பின்னர் தான் கைவிடப்பட்ட தமது வான்கலங்கள் மற்றும் ஹெலிகளை ஈரானியர்கள் எடுப்பதை தடுப்பதற்காக அவற்றை அமெரிக்க போர் விமானங்களை பல குண்டுகளை வீசி தகர்த்திருந்தன. இந்த நடவடிக்கையில் அமெரிக்க தரப்பில் எந்த உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை. மீட்கப்பட்ட கீழல் உடனடியாகவே சிகிச்சைக்காக குவைத்தில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த மீட்பு நடவடிக்கை குறித்து ஒரு ஊடக சந்திப்பை நடத்த இருப்பது தெரிகிறது. இந்த மீட்பு நடவடிக்கையில் இஸ்ரேலும் ஒரு சிறிய பங்கை ஆற்றிய நிலையில் இஸ்ரேலின் எண்டபே அதிரடியில் தனது சகோதரனை இழந்தவரும் இவ்வாறான இன்னொரு இராணுவ நடவடிக்கையில் காயமடைந்தவருமான தற்போதைய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் இந்த மீட்பு நடவடிக்கையை பாராட்டியிருக்கின்றார்.
ஆனால் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபாப்போ அமெரிக்கா இதுபோன்ற பெரும் இழப்புகளுடன் இன்னும் 3-4 வெற்றிகளை பெற்றால் அந்த நாட்டின் இராணுவம் முற்றாக அழிக்கப்பட்டுவிடும் என ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இதுவும் ஒரு வகையில் உண்மைதான். ஏனெனில் இந்த மீட்பு நடவடிக்கையில் 300 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வான்கலங்களை இழந்திருக்கின்றது. இந்த போரில் ஏற்கனவே அமெரிக்கா பல வான்கலங்களை இழந்திருக்கின்றது. அதனால் ஓரளவு தொழில்நுட்ப ரீதியில் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் எள்ளர் ரீதியில் குறிப்பிடுவதும் ஓரளவு உண்மைதான். எனினும் அமெரிக்காவை பொறுத்தவரை எதிரி பிரதேசத்தின் ஆழத்தில் 2 அமெரிக்க விமானிகள் தனித்தனியாக அடுத்தடுத்து மீட்கப்பட்டமை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதிவாய் உருவாக்கத்தான் செய்கின்றது. அமெரிக்காவின் இராணுவ வரலாற்றில் இவ்வாறாக 2 அதிரடி மீட்பு நடவடிக்கைகள் அடுத்தடுத்து இடம்பெறுவதும் இதுதான் முதன்முறை என்பதால் ஒருபோதும் ஒரு அமெரிக்க போர் வீரர் எதிரி நாட்டில் கைவிடப்பட மாட்டார் என்ற செய்தியும் வந்திருப்பது இங்கு முக்கியமானது. இதற்கும் அப்பால் இவ்வாறான பல பரபரப்பு செய்திகள் இருந்தாலும் ட்ரம்ப் இப்போது ஈரானுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு என்ற ஒரு காலக்கெடுவை விதித்திருப்பது மத்திய கிழக்கில் மீண்டும் திகில் மற்றும் அச்சம் பரபரப்பை நீடிக்கத்தான் செய்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.